வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பக்கத்தில் அதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ திறந்து பாருங்க. சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராகேஷ் இருக்காரு பார்த்தீங்களா, அதாவது வெற்றி சினிமாஸுடைய ஓனர் ராகேஷ் நம்ம தலைவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவர் தலைவரை சந்திச்சு அங்கே நடந்ததை ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவாக போட்டிருக்காருங்க. அதில் சொல்லும்போது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் தலைவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு நம்ம தலைவர் சொன்ன பதில்கள் அவர் போட்டிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் பேட்டில் ரொம்ப ஸ்டைலாக இருந்தீங்க, ரொம்ப எனர்ஜியாக இருந்தீங்க, ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலைவர் அதுக்கு அப்படியாப்பா எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் சுப்ராஜ் தான், அவருக்கு எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொன்று சார் எங்களுக்கு பேட்டையில் பார்த்த ரஜினி தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு தலைவர் அவரோட ஸ்டைல்லே பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காருங்க. இன்னொன்று சொல்லியிருக்காரு, நம்ம தலைவர் எப்பவுமே நல்ல யோகா பண்ணுவார், ரொம்ப ஆக்டிவாக இருக்காரு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குது. பழையபடி நம்ம ரஜினி சாரை பார்க்குற மாதிரி தான் எப்பவுமே இருக்கும். இவ்வளோ வயசாயுமே நம்ம தலைவர் அவ்வளோ எனர்ஜியாக நமக்கு தெரிவாருங்க. அதுக்கு சீக்ரெட், அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகேஷ் சொல்லியிருக்காரு. அதில் சொல்லும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தலைவர் எப்பவுமே நல்ல யோகா பண்ணுவார், எக்ஸசைஸ் பண்ணுவாராங்க. சேமஸ் நீச்சல், அதாவது ஸ்விம்மிங் நம்ம தலைவர் டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பாராம். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஷூட்டுக்கும் முன்னாடி நம்ம தலைவர் ஒரு ஸ்விம்மிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேமஸ் நல்ல உணவுகள், அதாவது நல்ல சத்தான உணவுகள் நம்ம தலைவர் சாப்பிட்றாராம். இப்படி சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஏஜ் கம்மியாக இளமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்போம்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் ராகேஷ் கிட்ட சொன்னதாக ராகேஷ் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தலைவர் சொன்னது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக நடக்குங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில நாட்களில் படப்பிடிப்பு துவங்க போகுது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முருகதாஸ் அவர்களோட படம். ஸோ இந்த படம் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். இந்த படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பேட்டை திரைப்படம் வந்துச்சு, பேட்டை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனனால இந்த ரஜினிகாந்த் முருகதாஸ் அவர்களுடைய படம் தலைவருடைய 166வது படமும் அடுத்த வருடம் 2020 பொங்கலுக்கு வரத்துக்கு 70% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா தலைவர் இன்னும் சில படங்கள் பண்ணுவார். பட் ஆனால் ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ்க்கு இதே மாதிரி ஒரு வருடம் கிட்ட டைம் விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருடம் பொங்கலுக்கு நம்ம தலைவருடைய அடுத்த படத்தை எதிர்பார்க்கலாம், அல்லது இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த நியூஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.